மதுக்கடையில் விற்கிறவன் அரசு பண்ணி, ஆசிரியருக்கும் அரசு பண்ணி, மருத்துவரை அரசு பண்ணி, செவிலியரை அரசு பண்ணி, பொறியாளர் அரசு பண்ணி, எல்லாமே அரசு பண்ணா ஏன் 3 டைம் சோறு கொடுக்குற விவசாயி எதுக்கு அரசு பண்ணியா இருக்காரு? யாரு விவசாயத்தை அரசு பண்ணியா அறிவிப்பானோ அவனுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தி போனோம். தீபாவளி பொங்கல் அது வந்து ஆட்டுக்கறி வாங்குறது ஓடுறது, சங்கரன் கோயில் கழுவுமலை இங்கிட்டனா ரெட்டியார்பட்டி அப்படின்னு எல்லா ஊருக்கும் போய் ஓடுறது, சந்தையில போய் வாங்க போறது. எதுவும் ஒரு கடாய் வெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், கடாய் வெட்டுதல் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போய் ரெட்டியார்பட்டி சந்தைக்கும் எட்டயபுரம் சந்தைக்கும் ஓடுறே இல்லை. எதுக்கு ஓடுதிய? விவசாயமும் அரசு பண்ணி தான். 3 டைம் சோறு கொடுக்குற விவசாயி எதுக்கு அரசு பண்ணியா இருக்கக்கூடாது? தண்ணிக்காக ஓட வேண்டிய நிலைமை வரும். தண்ணிக்காக இப்பவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் தண்ணியே இருக்க மாட்டேங்குது. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பண்ணி. நீ வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா உன்னை படிச்சுட்டு வந்து நீ ஆடு மாடு மேய்க்க வர சொல்லலை. ஆடு மாடு யார் மேய்க்கிறாங்களோ அவங்களுக்கு அரசு பண்ணியா அண்ணன் கொடுப்பேன்னு சொல்றாப்ல. இதுல என்னங்க தப்பு? அவர் என்ன பேசுறான்னு யோசிடா. சும்மா வந்து கமாண்ட் பண்றதும் சும்மா ரீல்ஸை ஷேர் பண்றதும் அதான் உன் வேலையா? ஒரு கிலோ ஆட்டுக்கறி 1100 1800 வாங்கிட்டு இருக்க, நீயே வாங்கியிருக்க தானே செய்வ. அதாவது மது கடைகளை யார் ஒழிப்பான்னு பார்த்துட்டு தான் நீங்க ஓட்டு போடணும். வீட்டுக்கு ஒரு அரசு பண்ணி கொடுப்போம்னு சொல்றாப்ல, கொடுக்க முடியாதா நம்ம நாட்டுல? உண்மையாவே நீ சோறுல உப்பு போட்டு தான் சாப்பிட்டீங்களா? மது அருந்தி எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டுல இறந்துருக்குறாங்க யோசித்து பாருங்க. அண்ணன் சீமான் மட்டும்தான் நான் வந்த அடுத்த நாளே மதுக்கடையை அத்தனையே மூடுவோன்னு சொல்றாப்ல. ஆனா நம்ம அவரை யோசிக்கவே மாட்டேங்கிறோம். 15 வருஷமா ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கிறாரு, உங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. நீ சாப்பிட்றீங்களா? அந்த சாப்பாடு கிடைக்கணும்னு தான் போராடி கொண்டு இருக்கிறாரு. உங்க குழந்தைகள் வளரணும், உங்க குழந்தைகளுக்கு படிச்சதுக்கு வேலை இருக்கணும், உங்க குழந்தைகளுக்கு வந்து நீர் நிலம் காற்று சுவாசிக்க காற்று எல்லாம் இருக்கணும்னு தான் போராடி இருக்காரு. அது கூட சிந்திக்க தெரியல. நீ படிச்சவ மாதிரியே நடந்துக்கிற மாட்டேங்கிற. அப்படி ஒரு டீம் வர ரீல்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்குது. நீ முதல்ல சிந்திச்சு பாரு சரியா? அதாவது மதுவை அருந்தி எத்தனை வீட்டுல அவங்களுடைய அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ மாப்பிள்ளையோ மச்சானோ எத்தனை பேர் இறந்துருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். மது அருந்திதான் இறந்துருப்பாங்க. அதிகமா மது குடிச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும். அதெல்லாம் நடந்திருக்கத்தானே செய்யுது. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க சரிங்களா? அப்புறம் 200 ரூபா கொடுத்தேன் 500 ரூபா கொடுத்தவங்க ஒரு நாள்ல கொடுத்துட்டு அவங்க வாக்க வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து ஒரு நாள் தீர்வு கொடுக்கணும். ஏன்னா அப்படி தீர்வை கொடுத்தா தான் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நடக்கும், மது இல்லைன்னா எப்படி போகும். ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு சம்பாதிப்பீங்க, அதுல 300 ரூபாய்க்கு நீங்க டாஸ்மார்க்கு போட்டுருவீங்க, 200 ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு போட்டுருவீங்க. அப்படின்னா குடும்பத்துல சண்டை தான் வரும். எல்லாம் உங்க வீட்லயே அப்படி நடந்திருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. தயவு கூர்ந்து யாரும் மது அருந்தாதீங்க. மது அருந்தாம இருந்து ஒரு நாள் இருந்து பாருங்க. அதுக்கு பதிலு நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கோ சாப்பாடோ இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க. அப்படி அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா? அது மாதிரி ஒரு சிலவங்க ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணியாக அண்ணன் அறிவிப்புன்னு சொல்றாப்ல. அந்த உடனே அது கேலி கிண்டல்லாம் பண்றீங்களா? அவர் சொல்றத தெளிவா கேட்டு பேசணும். அதாவது ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணியாக அண்ணன் அறிவிப்புன்னு சொல்றாப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? படிச்சவங்க எல்லாம் ஆடு மேய்க்க வர சொல்லு, படிக்காதவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தானே. அவர் என்ன பேசுறான்னு யோசிடா. சும்மா வந்து கமாண்ட் பண்றதும் சும்மா ரீல்ஸை ஷேர் பண்றதும் அதான் உன் வேலையா? அவர் என்ன சொல்லுதாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணு சரியா? வீட்டுக்கு ஒரு அரசு பண்ணி கொடுப்போம்னு சொல்றாப்ல, கொடுக்க முடியாதா நம்ம நாட்டுல? சும்மா நீ வாட்டில அவர் வாட்டில இப்படி சொல்றாப்ல, அவர் சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? எல்லா நாட்டிலையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணு. ஆமாண்ணே பார்த்தேன், இல்ல பார்த்தேன் தம்பி அப்படின்னு சொல்லு. நீ பார்க்கிட்டு இருக்க. சும்மா எல்லாமே எப்படி, அதாவது உண்மைக்கு நேர்மையா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா? இந்த டைம் ஓட்டு போட்டிருப்பீங்க. இன்னும் 2031 வரை நம்ம சேனல் என்னைக்கும் போக போறது கிடையாது. 2031 வரை நம்ம அரசியலை உடைச்சுதான் பேச போறோம். இப்படி அதாவது யார் அரசியல் சரியா பண்ணுதா, யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், இவர் ஆட்சிலாம் நல்லா இருக்கும், யார் வந்தா நம்ம வேலை கிடைக்கும், அப்பெல்லாம் உடைச்சு பேசுவோம் சரிங்களா? உங்களை மாதிரி நம்ம கிடையாது. படிக்காத முட்டாள் நாங்க கிடையாது. படிக்காத தற்கூரி நாங்கள் கிடையாது. ரசிகர்கள் பின்னாடி ஓடுறதுக்கு நான் தற்கூரி கிடையாது சரிங்களா? கொள்கையை ஏற்று, அதாவது கொள்கையை பிடிக்க போய் தான் நாம் தமிழருக்கு உள்ள வரோம் சரிங்களா? அது முதல்ல சிந்திச்சு பாத்துக்கோங்க. இல்ல நீங்க திமுகல இருந்துகிட்டு அதிமுகல இருந்துகிட்டு இல்ல புதுசா வந்திருக்க கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்க வாட்டில 1008 பேசிட்டு போலாம். பணம் வந்துச்சுன்னா நீங்க வாட்டில என்ன வேணா பேசிட்டு போவீங்க. முதல்ல சிந்திச்சு பாத்துக்கோங்க சரிங்களா? அதாவது ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணி. நீ வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை படிச்சுட்டு வந்து நீ ஆடு மாடு மேய்க்க வர சொல்லல. ஆடு மாடு யார் மேய்க்கிறாங்களோ அவங்களுக்கு அரசு பண்ணியா அண்ணன் கொடுப்பேன்னு சொல்றாப்ல. இதுல என்னங்க தப்பு சொல்லு பாப்போம். ஆடை வச்சு எவ்வளவு இது நடந்துட்டு இருக்குது பாத்துட்டு தான் நினைக்கிறேன். ஒரு கிலோ ஆட்டுக்கறி 1100 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற, நீயே வாங்கியிருக்க தானே செய்வ. இல்ல மாடை விற்கிறோம், இல்ல பால், ஏதாவது பால் பட்டர் தயிர் எல்லாம் வாங்கியிருப்போம். அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? மாடு இருந்தா தானே கிடைக்கும்.
இப்ப தீபாவளி பொங்கல் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டுக்கறியை வாங்குறதுக்கு ஓடுறது. சங்கரன் கோயில், கழுகுமலை, இங்கிட்டனா ரெட்டியார்பட்டி அப்படின்னு எல்லா ஊருக்கும் போய் ஓடுறது. சந்தையில போய் வாங்க போறது. எதுவும் ஒரு கடாய் வெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், கடாய் வெட்டுதல் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போய் ரெட்டியார்பட்டி சந்தைக்கும் எட்டயபுரம் சந்தைக்கும் ஓடுறீங்களோ, எதுக்கு ஓடுதிய? அவங்கள அப்படி புகழ்ந்தா நீங்க உங்களுக்கு தாங்காது. ஆடு மாடு மேய்ப்ப அரசு பண்ணின்னு சொன்னா உங்களுக்கு தாங்காது. எல்லாத்தையும் சிந்திச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? விவசாயமும் அரசு பணி தான். 3 டைமும் சோறு கொடுக்குற விவசாயி எதுக்கு அரசு பணியா இருக்கக்கூடாது? மீதி மது கடையில விற்கிறவன் அரசு பணி, ஆசிரியருக்கும் அரசு பணி, மருத்துவர் அரசு பணி, செவிலியர் அரசு பணி, பொறியாளர் அரசு பணி, எல்லாமே அரசு பண்ணா ஏன் 3 டைம் சோறு கொடுக்குற விவசாயி எதுக்கு அரசு பணியா இருக்கக்கூடாது? யாரு விவசாயத்தை அரசு பணியா அறிவிப்பானோ அவனுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்திருக்கணும். அப்படி வாக்கு செலுத்தினா தான் நீங்க உண்மையாவே உங்க உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. சரிங்களா? 3 டைம் உணவு எப்படி கிடைக்கும்? விவசாயத்துல தான் கிடைக்கும். அந்த விவசாயம் நீ முன்னெடுத்துப்பா. விவசாயத்தை மென்மேலும் வளர்த்து விடு. விவசாயம் இல்லாம எதுவுமே இல்ல. விவசாயம் இருந்தா தான் நம்ம சாப்பிட முடியும். இல்ல மாத்திரையே 3 டைம் எனக்கு மாத்திரையை கொடுத்து இல்ல குளுக்கோஸ் குடிச்சு நீங்க இதாயிருவீங்களா? என்னைக்குனாலும் ஒரு நாள் உணவுக்காக ஓட வேண்டிய நிலைமை வரும், தண்ணிக்காக ஓட வேண்டிய நிலைமை வரும். தண்ணிக்காக இப்பவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவுல தண்ணியே இருக்க மாட்டேங்குது. முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியோ தண்ணி நம்ம வீட்டுக்கு 24 மணி நேரம் தண்ணி வந்துச்சு. இப்ப எப்படி வருது? எல்லாத்தையும் சிந்திச்சு வச்சுக்கோங்க தயவு கூர்ந்து. அங்க எங்க போனாலும் பிரச்சனை தான். சங்கரங்கோயில பிரச்சனை, இதே இங்க இருக்கிற மீந்தூர்ல பிரச்சனை, சென்னையில பிரச்சனை, கன்னியாகுமரியில பிரச்சனை, தூத்துக்குள்ள பிரச்சனை, தென்காசியில பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை தான். அதை கூட நீங்க சிந்திச்சு பார்க்காம நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் வர மாட்டேங்குது, எதுவுமே சரியில்லை. நீங்க மறுபடியும் அவங்களுக்கு வாக்கு செலுத்தினேன், இவங்களுக்கு வாக்கு செலுத்தினேன், அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டேன், இவங்களுக்கு ரீல்ஸ் போட்டேன், அதை கட் பண்ணி அனுப்புனேன். உண்மையாவே நீ சோறுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? தயவு கூர்ந்து சிந்திச்சு பாத்துக்கோங்க மக்களே.